ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ படம். ரொம்ப நாள் கழிச்சு பாலா சாரோடைய படம் வந்து பார்க்குறேன். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாலா சார் படம் வந்து தேட்டரில் பார்க்குறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி நான் கடவுள் படம் அது ரொம்ப சின்ன வயசில் சைல்ட்ஹுட்டில் பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் படம் வந்து தேட்டரில் பார்த்தேன் அப்படின்னா அது வணங்கான் தான். ஸோ சூர்யா சார் பண்ண வேண்டிய ஒரு ரோல், அது ஒரு சின்ன ஒரு மனசுதாபனால வந்து பார்த்தோன்னா அருண் விஜய் மாற்றிட்டு இருக்காரு. அவர் ஆக்டிங் எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து நம்மளால ரொம்ப நேரம் பார்க்க முடியும்னா அருண் விஜய் சாரோடைய அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் உண்மையாக சொல்ல ஆகணும். இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயமே வந்து பார்த்தோன்னா, அருண் விஜய் சார் வந்து பார்த்தோன்னா மனுஷன் இது எப்படின்னு தெரியல, கதையை சொல்லிட்டு நடிச்சாரா எப்படின்றது தெரியல, அப்படியே அந்த கேரக்டரை உள்வாங்கியே நடிக்கிறாரு. நம்ம படமாக பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா அவர் கேரக்டர் தான் நமக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மனுஷன்லாம் அந்த சிங்கிள் ஷாட் சீன்லாம் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு. ஒரு பார் ஃபைட் ஒன்று வரும் அந்த படத்தில், அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஒரு ஃபைட் ஸ்டென்ட்லாம் வந்து பார்த்தோன்னா சான்ஸே இல்லை. இது ஸ்டென்ட் சல்வான்னு தான் நினைக்கிறேன். உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா அவரோட கெரியரில் வந்து நிறையா பெஸ்ட்டு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து பெஸ்ட்டு கொரியோகிராஃபியில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக சேரும், கண்டிப்பாக போகும் ப்ரோ. எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா அந்த வணங்கான் படம் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் ஆக்டர்னு அருண் விஜய்க்கு அவார்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரோல் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சில ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் நிறையா இடத்துல வந்து பார்த்தோன்னா அவர் கரெக்டாக பண்ணியிருப்பார். அருண் விஜய் சார்லாம் ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும், ஹிலாரியஸாக. ஹீரோயினி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லலாம் இதெல்லாம். ஏன்னா பாலா படத்தில் வர ஹீரோயினி அப்படின்னா நம்ம எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா மென்டாலிட்டிக்கா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருப்பாங்க. அப்படின்றது வந்து இந்த படத்தை பாலா சார் வந்து பார்த்தோன்னா அது அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படின்னு தெரில, ஒரு ஹீரோயினா வந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிதாமகன் படத்தில் லைலா மேம் பண்ணுற அந்த ஒரு ரோல் மாதிரி தான் எனக்கு தோணுது பர்சனலாக. இந்த படத்தில் அருண் விஜய் சார் பண்ணும்போதுமே வந்து பார்த்தோன்னா பிதாமகன் படத்தில் வர விக்ரம் சார் தான் ஞாபகம் வராரு. ஆனால் இந்த ரோல்லாம் வந்து எப்படி இவர் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. அதாவது சூர்யா சார் வந்து பார்த்தோன்னா சூர்யா சார் பண்ணாலுமே அது பெட்டராக பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த ஒரு படத்தில் ஒரு சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து பார்த்தோன்னா சாயல் நிறைய இடத்துல தெரியுது. இப்போ இந்த இடத்துல சூர்யா சார் வந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்மளே ஒரு அசியூம் பண்ணிக்கிற ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு. உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா ஒன் மேன் ஷோ அப்படின்றதுல பெஸ்ட்டாக தரமாக பண்ணியிருக்கிறாரு. தங்கச்சி கேரக்டர் அவங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கொட்டுக்காலியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களோட இதெல்லாம். செகண்ட் ஹாஃப்க்கு மேலாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கோப் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னும் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தோன்னா இந்த ஹீரோயினையும் நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் பற்றி கண்டிப்பாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒரு சாங் ஒன்று இருக்குது, சர்ச்சு சாங்கு. அது ஒரு சில பேர்த்துக்கு கனெக்ட் ஆகலன்னுவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சாங் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு மெலோடிக்ஸ்டிக்காக போகும். மேமே ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மியூசிக்ஸ் நல்லா இன்னும் வந்து பெஸ்ட்டு காட்டுங்க அப்படின்றத என்னோடைய தனிப்பட்ட கருத்து. சிஎஸ் சாமும் வந்து பார்த்தோன்னா பிஜிஎம்மில் வந்து பார்த்தோன்னா தெறிக்க விட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஎஸ் சாம் போட்ட பிஜிஎம்மாக இது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிற அளவுக்கு அவரோட பிஜிஎம்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த அந்த டைட்டில் கார்டு பிஜிஎம்லேருந்து, அந்த கிளைமேக்ஸ் பிஜிஎம்லேருந்து, இன்ட்ரோல் பிளாக் பிஜிஎம்லேருந்து ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு நெகட்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் வந்து இவ்வளோ க்ளோரிஃபைடு வேணாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது எப்படின்னு தெரில, அந்த கதைக்கு வந்து ஒட்டின ஒரு காரணத்தினால வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா யூஏன்னு தான் சொல்லி நீங்கள் படத்தை வந்து ப்ரமோட் பண்ணீங்க. ஸோ இந்த படத்தில் ரொம்ப கண்டென்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. ரொம்ப வந்து வயலன்ஸாக, க்ளோரியாக, அந்த நியூடடாக நிறையா சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை எப்படி வந்து பாலமுரளி சார் சென்சார் அப்லோட் பண்ண பாலமுரளி சார்லாம் எப்படி பண்ணியிருக்காரு எனக்கு ஒன்றும் தெரியல. நார்மலாக நீங்கள் விடுதலை படத்தில் வந்துச்சுன்னா சின்ன க்ளோரிஃபைட் சீனுக்கே நீங்கள் வந்து கொடுத்தீங்க. ஸோ இந்த படத்தில் இவ்வளோ க்ளோரிஃபைட் சீன் இருக்குது, ஆனால் அதுக்கு எப்படி யூஏ கொடுத்தீங்கன்றதெல்லாம் எனக்கு இன்ன வரைக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. புஷ்பாக்கெல்லாம் இப்படி தான் நீங்கள் யூஏ கொடுத்தீங்க அப்படின்றதுமே எனக்கு தெரியல. இந்த படத்தில் வந்து ஓவர் அடல்ட் கண்டென்ட்ஸாக மட்டும்தான் இருந்தது படத்தில். அப்படியே போக வந்து பார்த்தோன்னா ரொம்ப க்ளோரிஃபைடாக காட்டுறாங்க. இது வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா இது வந்து கேட்க வேண்டிய நியாயமான ஒரு படம் தான். ஆனால் வந்து அதில் வந்து இவ்வளோ க்ளோரிஃபைட் வேணாம் அப்படின்றது தான் என்னோட கருத்துமே கூட. ஸோ மிஷ்கின் சார்லாம் வந்து பார்த்தோன்னா
அந்த மனுஷன் அவர் பண்ண லைஃப் டைம் பெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆக்டிங் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவர் சமுத்திரக்கனி சார் ரொம்ப ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தோன்னா ஒரு காமெடியாக போகும். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தோன்னா கோட் ட்ராமா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. கோட் ட்ராமா போயிட்டு அப்படியே உங்களுக்கு விட்ட நடிச்சு எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா கிளைமேக்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ப்ரோ. கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோன்னா பெட்டராக பண்ணியிருக்கலாம். பாலா சார் படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் டச் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம மைண்ட்லேருந்து ஒரு அழியாத ஒரு தாக்கம்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த இந்த படத்தில் சுத்தமாக எங்கேயுமே இதாகல. ஏன்னா ஒரு ரீசன் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஒரு கேரக்டர் வந்து பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா டிஸ்பாசிபிள் ஆகுது. அது இதுக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ பாலா சார் வந்து எல்லாமே பார்த்தீங்க ஓகே. நீங்கள் கிளைமேக்ஸ் வந்து அனதர் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் அனதராக தான் யோசிச்சிங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் அதிலே கிளைமேக்ஸ் முடிச்சிருக்கலாம். ஸோ நான் என் படம்னா நான் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தோன்னா நான் அழுதுட்டு தான் உங்களை வெளியே விடுவேன்ற மாதிரி நீங்கள் வாலண்ட்ரியாக வீம்புக்குன்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பாலா சார்கிட்ட மாற்றிக்கலாம். ஸோ பாலா சார்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவுசெய்து இதுக்கு மேலே வர படங்களை நல்லா பண்ணுங்க நீங்கள். ஏன்னா உங்களெல்லாம் ரொம்ப தமிழ் சினிமாவில் நிறையா பேர் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வணங்கான் மாதிரி இன்னும் நல்ல நல்ல படங்களாக எடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா இன்னும் நிலைநிறுத்துங்க அப்படின்றதான் நான் சொல்ல வரேன்.